Welcome to episode number 14 and Nan Sudarshan, founder of Tamil Trader with 9 years of experience. ஸோ லாஸ்ட் செஷனில் நம்ம வந்து ஐபிஓஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். எந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணணும், எது அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற என்னோட பர்சனல் ஸ்ட்ராட்டஜியை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். சப்போஸ் நீங்கள் வந்து அதை வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐபிஓஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஃபேவரட் செக்மெண்ட்டான கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பிடிச்ச ஒரு கமெண்ட் எடுத்து நான் இப்போ படிக்க போகிறேன். ஸோ கிரேட் ஐடியாஸ் 8000 அப்படின்ற ஒரு பிரதர் என்ன மெசேஜ் பண்ணியிருக்காருன்னா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் த பாஸ்ட் 3 years. At the age of 17, I was waiting for this. Someone will teach for free for 3 years. Today, my birthday, entering into 20. Wait came to an end. One question, Anna. At the end of this video, can we trade independently? ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே, கிரேட் ஐடியாஸ் 8000. ஸோ நீங்கள் வந்து சொன்ன மாதிரி வெயிட் வந்து ஓவர். இதுக்கு மேலே யாரெல்லாம் வந்து நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்மளோட பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும், நீங்கள் பார்த்தாலே போதும், டெஃபினட்டாக வந்து எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு கோலுக்காக தான் நம்மளுமே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான ஒரு கொஷின் நீங்கள் கேட்டீங்க, நான் இதை எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ட்ரேட் இண்டிபெண்ட்டாக பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு கரெக்டான ஆன்சர் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்வெஸ்டிங்கில் இருந்து ட்ரேடிங் வரைக்கும் முக்கியமான மெயின் கான்செப்ட்ஸ் எல்லாமே இந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்படின்னா நீங்கள் இது முடியும் போது டெஃபினட்டாக ஒரு சூப்பரான கான்ஃபிடென்ட்டான ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் உள்ள பர்சனாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ட்ரேடிங் அப்படின்றது வந்து கற்றுக்கிறது மட்டும் கிடையாது, எக்ஸிக்யூஷன்லையுமே வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இல்லையா, இது வந்து 50%. அதை போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து பேலன்ஸ் 50%. இது ரெண்டுமே உங்களால் கரெக்டாக பண்ண முடிச்சதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரேடிங் கரியரில் ஒரு பெரிய சேஞ்ச் பார்ப்பீங்க. இது டவுட்டே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம கிட்ட கிளாஸ் லேர்ன் பண்ணியிருக்காங்க. அப்படி லேர்ன் பண்ணி அதில் நிறைய பேர் வந்து யாரெல்லாம் நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணாங்களோ அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ரூவன் சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட்ஸ் தான் நீங்கள் வந்து இப்போ கற்றுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களுமே இந்த கான்செப்டை தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது யூ வில் ஸ்டார்ட் சீயிங் த க்ரோத். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண போறீங்கன்றது உங்கள் கையில், ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்க போகுது. ஓகே, ஸோ யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு சூப்பரான கான்செப்ட்ஸ் அடுத்தடுத்து எல்லா ஹெட்டிங்லையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோன்றதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட நிறைய பேர் ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க, நம்ம பார்த்தது எல்லாமே வந்து லைவாக காமிச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ஒரு ஸ்பெஷல் செஷன் பேசிவ் இன்வெஸ்டிங் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதனால பேசிவ் இன்வெஸ்டிங்கில் நம்ம ஆக்சுவலி பார்த்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தோம், அதில் எஸ்ஐபி, லம்சம் அண்ட் எஸ்டபிள்யூபி பார்த்தோம், ஐபிஓஸும் பார்த்தோம். இது எல்லாமே நான் வந்து டேட்டாஸாக கலெக்டிவாக நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் எப்படி நம்ம டீமை ரீச் பண்ணி கைடன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஏஞ்சல் ஒன் ஆப்குள்ளே லாகின் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி இதுதான் நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அதனால் இதில் நான் உங்களுக்கு வந்து இது எக்ஸாம்பிள் காட்ட போகிறேன். நீங்கள் வந்து சப்போஸ் ஏஞ்சல் ஒனில் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சூப்பரான இன்டர்ஃபேஸை நீங்களும் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஐபிஓஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே ஐபிஓ அப்படின்னு ஒரு ரேட்டிங் இருக்கு பாருங்க, ஐபிஓ கமோடிட்டி, எம்டிஎஃப் அந்த மாதிரி ரேட்டிங் இருக்கு பாருங்க. இந்த ஐபிஓ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. அதில் ஓப்பன் அப்கமிங் தான் நம்மளுக்கு தேவைப்படுறது. ஸோ இப்போ எஸ்எம்ஆர் ஜுவல்ஸ்னு ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது இந்த மூணுமே வந்து இப்போ இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே அதில் தெளிவாக மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது எஸ்எம்இயா மெயின் போர்டான்ட்டு. அது இல்லாமல் அவங்களும் அந்த எஸ்எம்ஆர் ஜுவல்ஸ் கீழே எஸ்எம்இன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 lakh மேலே இருந்தாலே அது எஸ்எம்இ. அண்ட் கீழே டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், லிஸ்டிங். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். அந்த கம்பெனி பற்றியும் நீங்கள் படித்து பார்க்க முடியும். அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க ப்ராஃபிட்டு, அது இதெல்லாமும் காட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரென்த்து, ரிஸ்க்கு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நான் உங்களுக்கு சொன்ன கான்செப்ட் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, இங்கே அடுத்து அப்கமிங் எழுத்திருக்கேன். அப்கமிங்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கம்பெனிஸ் எது அடுத்து வரப்போதோ அது எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக்கில் எதனா வராமல் இருந்தாலும் அதுவுமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இப்போது எக்ஸாம்பிள் கடைசியாக பார்த்தீங்கன்னா மெரிட்ரானிக்ஸ் லிமிடெட்னு ஒன்று இருக்குது, ஜெட்வேர்க்குன்னு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோவா கேள்விப்படாதது, ஆனால் இருக்குது அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இதுவே போட்டு, ஃப்ளிப்கார்ட்டு, என்எஸ்சி, ஓயோ இதெல்லாம் வந்து அடுத்த வாரமே வரணும்னு கிடையாது. ப்ராபப்ளி 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ வரலாம், ஆனால் சீக்கிரம் வரப்போகுது. அதுதான் அப்கமிங்கில் வந்து கொடுத்துருக்க விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும்? இப்போ நான் வந்து எஸ்எம்ஆர் ஜுவல்ஸ் பார்க்குறேன், இதை நான் எப்படி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அங்கே அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அது ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஃபார் ஐபிஓ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி எழுத்துறேன். எவ்வளோ லாட்டுன்னு கேட்குது. அப்ளை ஃபார் ஐபிஓ
அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்றத அழுத்திட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்து அப்ளை ஆயிரும். ரொம்ப 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 சிம்பிள் ப்ராசஸ். அவ்வளோதானா ப்ரோ, அப்ளை பண்ணிட்டோமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சைடில் வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜிபேவோ ஃபோன்பேவோ அந்த யூபிஐ ஐடி உங்களுக்கு எதில் இருக்கோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேண்டேட்னு வந்திருக்கும், அதாவது பேமெண்ட் பண்ணுற மாதிரி காட்டும். அதை ப்ரெஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அதை நீங்கள் அப்ளை செக்மெண்ட்டில் ப்ரெஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து ஐபிஓஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே மேலேயே பாருங்கள் ஸ்டாக், எஃப்என்டோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், லோன்ஸு, கமோடிட்டி, எஃப்டி எல்லாமே வந்து ஏஞ்சல் லோன் ஆக்சுவலி ஆஃபர் பண்ணுறாங்க. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்குது, வெறும் ட்ரேடிங் மட்டும் கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதிலே டாபிக்ஸ் பாருங்கள், எஸ்ஐபி 100 ரூபீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறது, ஹையஸ்ட் ரிட்டர்ன், சேஃப் எஸ்ஐபி, குளோபல் அண்ட் ஏஐ ஃபண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் குளோபல் அண்ட் ஏஐ ஃபண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எடெல்வைஸ் யூஎஸ் டெக்னாலஜி ஈக்விட்டி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட். ஸோ அப்படின்னா நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஃப்ராங்க்லின் ஏஷியன் ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ அப்படின்னா அதுக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒன்றுக்கு ஹெட்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடலை பாருங்கள், ஜஸ்ட் அங்கே ஹெட்டிங் இருக்குது, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு காட்டுது. ஸோ இதெல்லாம் உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் எஸ்ஐபி 100 ரூபீஸ்னா என்னென்ன எஸ்ஐபி 100 ரூபீஸ்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க மினிமம். இப்போ சில பேர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, நான் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 100-200 ரூபீஸ் தானா, அவங்களாம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கு, நான் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் லாங் டர்மாக பண்ண போகிறேன், ஸோ அப்போ எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி சேஃப் எஸ்ஐபின்னு இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ லாஸ்ட் 1 இயரில் என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் 6 மந்த்ஸில் என்ன நடந்திருக்கு, லாஸ்ட் 3 மந்த்ஸில் என்ன நடந்திருக்கு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபில்டரும் பண்ணிக்க முடியும். சரி, இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் எஸ்ஐபி கால்குலேட்டர்னு ஒன்று இருக்கு பாருங்கள். ஸோ அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியுன்றதை இங்கேவே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்ராக்சிமேட்டாக, அதாவது நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ் பேஸ் பண்ணி. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன், மந்த்லி எஸ்ஐபி அமௌண்ட் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்னோட எக்ஸ்பெக்டட் கெயின்ஸ் வந்து ஒரு 15% வரப்போகுது அப்படின்னா அவங்களே வந்து 1 இயருக்கு என்ன நடக்கும், 3 இயர்ஸ் பண்ணால் என்ன நடக்கும், இதுவே 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் பண்ணால் என்ன நடக்கும்ன்ற டிஸ்பிளே காட்டுறாங்க. ஸோ தெளிவாக இன்வெஸ்ட்மெண்ட்டு கெயின்ன்றதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அப்போ நான் வந்து இந்த டிஃபரன்ஷியேஷன் பார்க்குறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேர் வந்து 1 இயரில் என்ன பெருசாக எனக்கு க்ரோத் இல்லையே அப்படி தான் தோணும். ஆனால் 10 இயர்ஸில் பார்க்கும்போது பயங்கரமான க்ரோத் இருக்குது. இதுவே நான் வந்து இன்னும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ண 10,000 இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் ரிட்டர்ன்ஸ் பெருசாக இருக்குது. இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், அதனால தான் 10 இயர்ஸ் வரைக்கும் தான் காமிக்கிறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இதுவே நீங்கள் வந்து இன்னும் பெருசாக பண்ணணும்னா நீங்கள் கூகுளில் எஸ்ஐபி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா கூட இன்னும் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து பண்ண முடியும். ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது எப்படி இருக்கோ அது எல்லாமே வந்து, அதாவது எது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றது இருக்கோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபிஓஸ். வந்து ஸ்டாக்ஸ் என்ற கேட்டகரியில் போய்ட்டு ஐபிஓஸ் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். பண்ண உடனே நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா என்ன ரிட்டர்ன்ஸ் இருந்து தான் பார்ப்பாங்க. பட் நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கீழே வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் பார்க்கணும். ஃபண்ட் ஹோல்டிங்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதாவது அந்த ஃபண்டு எதில் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, என்ன செக்டரில் கொடுத்துருக்காங்கன்னு அதுவே சொல்லும். இவங்க வந்து பேங்க் டிபெண்ட் பண்ணி போயிருக்காங்க. 20% டிபெண்ட்ஸ் ஆன் பேங்க். ஸோ பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் இந்த ஃபண்ட் நல்லா பண்ண போகுது. ஸோ இது பவருக்கு வந்து 7% கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஃபண்ட்ஸில் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அந்த ஃபண்டை செக் பண்ணிக்கலாம். அதுவே டாப் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க், பவர் கிரேட், கோல் இந்தியா, ஐடிசி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா ஓகே இந்த ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். இல்லை இந்த ஸ்டாக்ஸ்லாம் சுமாராக தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வேறு ஃபண்ட் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி செக்டார் வைஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், டாப் ஹோல்டிங்ஸ் வைஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை வந்து அந்த செக்டாரோ ஸ்டாக்ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்ட்டு. ஓகே இது பண்ணுது அப்படின்னா ஃபைன், பண்ணலன்னா வேறு ஒரு ஃபண்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் கீழே பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணி அதோட ஃபண்டு ஹோல்டிங்ஸ் ப்ரெஸ் பண்ணி அது ரிலேட்டடாக நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். இதில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பேங்க் 9% தான் இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்குது. டாப் ஹோல்டிங்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபண்டும் டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் இருக்க போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை மாடிஃபை பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, ஸோ இதோட நம்மளோட பேசிவ் இன்வெஸ்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. எல்லாமே எப்படி பண்ணணும்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், அதை ப்ரெஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டீம் உங்களுக்கு கால் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ நீங்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸிக்யூஷன் பற்றி உங்ககிட்ட பேசிக்க முடியும், கிளாரிட்டி கெயின் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆக்டிவ் இன்வெஸ்டிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நன்றி.